வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம். ஸோ அந்த தவறு என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். நாங்கள் யூஸ்வலாக வந்து புரட்டாசி மாதம் தான் நெல் நடவு போடுவோம், நாற்றுங்கள் விட்டுருந்தோம். நம்மக்கிட்ட கிணத்து பாசனம் இருக்குது. ஸோ அந்த பாசனத்துக்கு ஏற்றாப்புல தான் வந்து நடவு பண்ண முடியும். ஏன்னா நெல்லுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுறதுனால எவ்வளோ பாசனம் இருக்கோ அதுக்குரிய தான் பண்ண முடியும். பட் இந்த வருஷம் என்னாச்சுன்னா மழை டிலே ஆகிடுச்சு. ஸோ எங்கள் கிணத்து பாசனத்துக்கு அளவாக வந்து விட்ட நாற்று வைக்க முடியல. ஸோ நிறைய நாற்று வீணாயிடுச்சு. ஸோ டிலே ஆகி மழை பெஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குண்டு நெல் நடவு பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இந்த சைடை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏரி பாசனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து விதை நெல்லை வந்து விதைச்சி விட்ருவாங்க. ஸோ சேம் கான்செப்டில் வந்து நாங்களும் வந்து விதைச்சி விட்டோம். விதைச்சது எல்லாமே நெல் முளைச்சது எல்லாமே நல்லா வந்தது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த உள்ள மண்ணை மலடாக்குற அந்த டிஏபி யூரியா எதுவுமே போடாதனால நெல்லோட வந்து கோரை வந்து நிறைய வளர்ந்து வந்துருச்சு. விதைச்சி விட்ட நெல் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம களைகளை வந்து எடுக்க முடியும். இல்லாட்டி நெல் பயிரும் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்படி நாங்கள் விடையில் வந்து நெல்லுக்கு மேலே வந்து கோரை வந்து ரொம்பவே வளர்ந்து வந்துருச்சு. களை வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா நாங்கள் வந்து களைக்கொல்லி எதுவுமே பயன்படுத்தாததுனால வந்து கோரைகள் வந்து நெல்லை அப்படியே அழுத்தி கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து நெல் பயிர் வந்து விதைச்ச நெல் வந்து வீணாயிடுச்சு. இப்போ நெல்லோட வந்து கோரைகள் தான் வந்து நிறைய வளர்ந்து நிற்கிது. ஸோ நீங்கள் நெல் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாற்றங்கால் நடவு முறையே தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் களைகள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். அப்படி இல்லைன்னா ஒற்றை நெல் நடவு வந்து பண்ணணுன்னா களைகள் வந்து வரிசை நடவு பண்ணியிருந்தோன்னா களைகள் நிர்வாகம் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விதைச்சி விட்றது வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா நம்ம வந்து களைக்கொல்லி எதுவுமே பயன்படுத்தாதனால வந்து அதோட களைகள் தான் வந்து ஜாஸ்தியாக வளர்ந்து நிற்கும். ஸோ இந்த தவறை வந்து கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் பண்ணாதீங்க. Thank you.